பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு படிக்கலாம். 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, ஆமென், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு விருப்பத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை விருப்பத்தோடு நிறைவேற்றுங்கள். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அதுதான் முக்கியம். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஒரு விருப்பத்தோடு, ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக இதோ வருகிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இதோ வருகிறேன். ஆமென். இதோ வருகிறேன். விருப்பத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்யறது தான் என்னுடைய போஜனம்னு சொன்னார். அப்ப அவர் எவ்வளவு விருப்பத்தோட பிதாவின் சித்தத்தை செஞ்சிருப்பார்னு யோசித்து பாருங்க. விருப்பத்தோட தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை ஒரு பாக்கியமான வாழ்க்கை. சித்தத்தின்படி செய்தோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பரலோகத்திலே தேவனுடைய வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிற அப்படி ஜீவிக்க வேண்டும், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் பிதாவினுடைய விருப்பம், சித்தம் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்மை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்மை குறித்து என்ன எழுதி இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவு செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமாண்பானவர்களே, நம்மை குறித்து எழுதி இருக்கிறதை எல்லாம் நிறைவு செய்யுங்கள். நம்மை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் நிறைவேறட்டும். ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். என்னை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை நிறைவேற்றும் அப்பா என்று சொல்லுங்கள். என்னை குறித்து இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சித்தம் செய்வதே வாழ்க்கை என்று ஒப்பு கொடுங்கள் ஆண்டவருக்கு. நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்காக ஓடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த சரீரத்தில் என்னென்ன சித்தம் நிறைவேற அவர் விரும்புகிறாரோ அந்த சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும் வரை இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த சரீரம் ஆண்டவருக்காக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை உமக்கு கொடுக்கிறோம், உமக்காய் கொடுக்கிறோம், உம்முடைய சித்தத்திற்காய் கொடுக்கிறோம், உம்முடைய நோக்கத்திற்காய் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இந்த சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் இந்த சரீரத்தில் நிறைவேற ஒப்படைக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக, கழுவி சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென்.